உலக மக்களே வணக்கம் சார். கோயிலில் பல வகை இருக்குது. ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு மாதிரி, சரிங்களா? தேவையில்லாமல் சண்டையை பிடிச்சி பொதுமக்கள் பிரச்சனை பண்ணி அந்த கோயிலை அரசு பேரில் எழுதிக்கிறது. பொதுமக்களுடைய கோயில் இருக்குது, அரசு கோயில் இருக்குது. இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நான் வரல சார். நான் என்ன கேட்குறேன்டா, ஒரு கோயிலில் இந்து கோயிலில் நான் பார்த்துருக்கேன். அதிகமாக வீட்டை விட்டு வேட்டி விட்டுறாங்க. பொதுமக்கள் அங்கே போய் வாழ்கிறாங்க, அங்கேயே அன்னதானம் வாங்கி சாப்பிட்றாங்க, அங்கேயே தூங்குகிற மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் நிறையா இருக்குது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இறந்து போகிறாங்க. அவங்கள அங்கேயே புதைப்பீங்களா? இதான் என்னுடைய கேள்வி. வீட்டில் இறந்துடுறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே புதைப்பீங்களா? மருத்துவமனையில் இறந்துடுறாங்க, மருத்துவமனையிலே புதைப்பீங்களா? நான் கேட்குற கேள்வி இதான். உயிரோடு வாழ்கிற மனிதனுக்கு இங்கே இடம் இல்லை. பூமியில் இடம் பற்றாக்குறையாக இருக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா சார்? ரோட்டுக்கு இடம் இல்லை. ரோடு அகலப்படுத்துறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் சுடுகாடை வேறு கட்டி வச்சுருக்கீங்க. ஏகப்பட்ட இடத்துல சுடுகாடை கட்டி செம்மாது கட்டி வச்சுருக்காங்க. இங்கே மனிதன் வாழ்கிறதுக்கு இடம் பத்தாமல் இருக்குது. இருக்கிற மனிதன் இப்போ எல்லா பேருமே அந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் இந்து மதம் தான். எங்கள் தாத்தா பாட்டிக்கும் கோயில் கட்டி வச்சிட்டாங்க தோட்டத்தில். அந்த இடத்துல எவ்வளோ பொருள் விளைஞ்சி, பருத்தி வேணுமா, கடலை வேணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் நானே விளைஞ்சி விவசாயம் பண்ணேன். அந்த இடத்துல இன்றைக்கி கோயில் கட்டி வச்சுருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. மக்கள் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க. நீங்கள் இறந்த மனிதனுக்கு கோயில் கட்டலாமா? இறந்த மனிதனுக்கு பூமியை புல்லாக பண்ணலாமா? சுடுகாடுன்னு வச்சு. இதை நான் கேட்குறேன். ஒரு கோயிலில் வாழ்கிறாங்கன்றா கஷ்டப்பட்டவங்க வாழ்கிறாங்க, இறந்து போகிறாங்க. ஒரு மனிதனுக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது. கோயில் இறந்து போகிறாங்க, அங்கேயே